கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் ஷெரின், என்னோட ஹஸ்பண்ட் பேர் அருண் பிரசாத். நான் 14 இயர்ஸாக ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வெர்டிகோ ப்ராப்ளம்னால என்னால் அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். அப்போது சரி வேலையை விட்டுறலான்னு இருக்கிற நேரத்தில் என்னோட ஹஸ்பண்ட் வேலையிலும் பெரிய ஒரு பிரச்சனை. அந்த மேனேஜ்மெண்ட் எல்லாம் மாறி இவங்களோட டீமே ரொம்ப நெருக்கடிக்குள்ளாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. அவர் வீட்டுக்கு வர்றதே ரொம்ப ஃபியூ ஹவர்ஸ் தான் அவர் வீட்டுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தாலும் மெயில்ஸ் கால்ஸ்னு அதுலேயே அவர் இருப்பார். சண்டே கூட சர்ச் முடிச்ச உடனே ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ சொன்னார், இதுக்கு மேலே என்னால் இங்கே கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியலன்னு ஒரு சூழ்நிலை. அப்போ நான் நம்மளோட ப்ரேயர் சென்டர் கோயம்புத்தூருக்கு நான் கால் பண்ணேன். அப்போ டேனியல் அங்கிள் தான் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்போ அவரும் சொன்னார், இதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், 2 பேரோட வேலையுமே ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு. சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணும்போது, இந்த உபத்திரவத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மையை ஆண்டவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையை நானும் என் ஹஸ்பண்டும் பிடிச்சி அதையே நாங்கள் டெய்லி வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணோம். நிறைய கம்பெனிஸ்க்கு அவர் அப்ளை பண்ணார். ஆனால் எதுலேருந்துமே அவருக்கு கால்ஸ் எதுவுமே வரல. அவரோட பழைய கம்பெனியோட சிஸ்டர் கன்சர்னுக்கு அவருக்கு ஒரு டைரக்டர் தெரிஞ்சவர் இருந்தார். அவருக்கு அவர் கனெக்ட் பண்ணப்போ நாங்கள் டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு இருக்கிறோம், பட் இன்னும் நாங்கள் ரோல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணல, நீ இன்டர்வியூ வேணால் கொடுத்து பார்க்கலான்னு சொன்னார். அப்போது அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணப்போ அது ரொம்ப ஒரு டஃப் இன்டர்வியூவாக இருந்தது. 3 சீனியர் மேனேஜ்மெண்ட் பீப்புள் அவரை இன்டர்வியூ பண்ணாங்க. ஒரு நியர்லி மோர் தேன் 1 ஹவருக்கு அவரை இன்டர்வியூ பண்ணாங்க. அதுக்கப்புறமா எங்களுக்கு அதுலேருந்து கால்ஸ் வரல. ஒரு 2 மந்த்ஸ் நாங்கள் வெயிட்டிங்லேயே தான் இருந்தோம். பட் ஸ்டில் நாங்கள் அந்த வேர்டை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணோம். கர்த்தர் இந்த உபத்திரவத்தில் கட்டாயம் நமக்கு ஒரு மேன்மையை வைத்திருக்காருன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். அவர் மென்டலியும் சரி ஸ்பிரிச்சுவலியும் ரொம்ப வீக் ஆகிட்டே இருந்தார். அப்போ டெய்லி அங்கிளோட மங்கள வார்த்தையை கேட்டு அவர் ப்ரேயர் பண்ணிவிட்டு டெய்லி ஆஃபீஸ் போகும்போது அந்த வேர்டை பிடிச்சிட்டே தான் அவர் போவார். நான் இன்றைக்கி என்ன பேசணும், எப்படி பேசணும்னு ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மங்கள வார்த்தையோடு தான் அவர் போனார். கர்த்தர் கிருபையால் லாஸ்ட் வீக் அவருக்கு ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. அதுவும் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக தான் ஒரு லெட்டராக வந்தது. அந்த கம்பெனியில் எனக்கு ஹைக்கே கொடுக்காம எனக்கு ஜாப் மாறினா போதும்னு அவர் அங்கே போயிட்டு கேட்டதுக்காக 20% கொடுத்தாரு. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதமாக 40% ஹைக்கோட ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். அதனால் இல்லாத இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய மேன்மையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜெபித்த அங்கிளுக்காகவும் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே இந்த டிசம்பர் மாதத்திலே என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்க நீர் சித்தமாக இருக்கிறேன். தேவ சமூகத்திலே ஜபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த மங்கள வார்த்தை மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மீகா 5:2 வாசிப்போமா? எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, எப்பிராத்தா என்று சொல்லப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும், நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. எப்பிராத்தா என்று சொல்லப்படுகிற சின்ன பெத்லகேமே, எப்பிராத்தா என்று சொல்லக்கூடிய சின்ன பெத்லகேமே, நீ யூதேயா தேசத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான பட்டணங்களிலே நீ சின்ன ஒரு கிராமமாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிற பெரிய ராஜா உன்னிடத்திலிருந்து பிறக்க போகிறார். அல்லேலூயா. 2000 வருஷங்களுக்கு முன்பாக தாவீதின் ஊரிலே உங்களுக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது அந்த மேய்ப்பர்கள் ஓடி போனாங்க. இதில் என்ன பியூட்டின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டது ராஜாக்களுக்கு அல்ல, மேய்ப்பர்களுக்கு. ஹல்லேலூயா. சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த மேய்ப்பர்களுக்கு தான் அது சொல்லப்பட்டது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8வது வசனம் 10வது வசனம் 11 வாசிப்போமா? கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும்
பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனோம். தாவீதின் ஊருக்கு போனான். அவரிடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினார்கள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்தவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு எப்போ நீங்கள் இன்னைக்கு வந்தாச்சோ அப்போவே இயேசு உங்கள் இருதயத்தில் பிறந்தாச்சு. அன்றைக்கு மேய்ப்பர்களை பார்த்து தேவதூதன் சொல்கிறான், உங்களுக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் வைத்திருப்பார்கள். இதுதான் அந்த இயேசுவுக்கு அடையாளம். துணியில சுற்றி முன்னணியில் கிடத்திருப்பாங்களாம். அப்படின்னா அந்த மாட்டு தொழுவத்தில் கிடத்தியிருப்பாங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு 9வது மாதம் 10வது மாதம் ஆனால் போதும், அந்த நாள் நெருங்கும் போது அதுக்கு முன்னாலே கணவனார் போய் கொசுவலை வாங்கிட்டு வந்துடுவார். அந்த நர்ஸ் எடுத்து கழுகி கையில் கொடுக்கும் பொழுது புது டவலில் வாங்கணும்னு இன்றைக்கெல்லாம் புசுன்னு இருக்கும் அந்த டவல். ஏன்னா அந்த குழந்தைய தோல் மிருதுவாக இருக்கும், நல்லா புசு. அந்த காலத்துல எல்லாம் வேட்டியை கிழித்து துண்டு போட்டு அதை கஞ்சியில் மூச்சு அப்படி தான் நிறைய பேர் தாய்மார்கள் வச்சுருப்பாங்க. ஆமென். ஏன்னா பிறக்கும் பொழுது இந்த பழைய துணி கொஞ்சம் மிருதுவாக இருக்கும் தண்ணியில் போட்டால், இல்லைன்னா கொஞ்சம் பிள்ளைகளுடைய அந்த தோலை அரிச்சிருன்னு சொல்லி அழகாக துண்டு வெட்டி அதை காய வச்சு அதை பக்குவப்படுத்தி அழகாக துண்டாக தாய்மார்கள் வச்சுருப்பாங்க. பிரசவத்துக்கு ஊருக்கு வரதுக்கு முன்னாலே இதெல்லாம் ரெடி ஆகிடும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுடுப்பே ரெடிமேடில் ஆகிப்போச்சு. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்ன் பேபிஸ். அப்படி போனால் போதும், அவங்களுக்கு என்ன வேணும், காலுக்கு ஷூ வேணுமா, மங்கி கேப்பு வேணுமா, எல்லாம் விதமாக வாங்கிட்டு பிள்ளை எப்போ பிறக்கும் பிள்ளைய கையில் ஏந்தலாம். ஹல்லேலூயா. ஆனால் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது கந்த துணியில் சுற்றி முன்னணியில் கிடத்திருந்தாங்களாம், மாட்டு தொட்டியில் கிடத்திருந்தாங்களாம். ஆனால் அவருடைய மேன்மை, அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை, அவருக்குள் இருந்து வெளிப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தைகள் இந்த உலகத்தை அசைச்சிருச்சான். ஆமாம், பிசாசெல்லாம் அவரை கண்டு நடுங்கினாங்களாம். காரணம் இந்த சின்ன இயேசு, அந்த இயேசுவுக்குள்ளே ஒரு பெரிய வல்லமை. இன்னைக்கு அந்த வல்லமை உள்ள இயேசுவை உங்களுடைய இருதயத்தில் சுமக்க போறீங்க. குழந்தை இயேசுவை யாரும் சுமக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அவர் குழந்தைய பிறந்தது உண்மைதான். ஆனால் முழுமையான இயேசு கிறிஸ்து, அற்புத அடையாளங்கள் செய்த இயேசு கிறிஸ்து, கர்த்தருக்காக பிரகாசித்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு முழுமையான இயேசுவாக உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலே பிறக்கிறார். ஆமென். ஆமாம், நம்முடைய இருதயம் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும். ஆண்டவரே என் இருதயத்தில் வாரும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் அங்கு வருவார். ஆமென். இப்போ பாருங்க, இன்னைக்கு நீங்கள் இயேசுநாதரை சுமந்துட்டு போனால் போதும், உங்கள் வீட்டில் இருக்கிற பேய் பிசாசு எல்லாம் ஓடி போயிடும். உங்கள் வீட்டில் யார் யார் வியாதியோடு கிடக்கிறாங்களோ அத்தனை பேரும் சுகம் பெறுவாங்க. எத்தனையோ பேர் இங்கே சாட்சி சொல்கிறத பார்த்துருக்குறீங்க. ஹோலிலேண்ட்லேருந்து கொண்டு வந்து ஐயா அபிஷேகம் பண்ணின பரிமள தைலத்தினுடைய அந்த 2 சொட்டை தான் நான் கர்ச்சிப்பில் கொண்டு போய் எங்கள் அம்மா மேலே வச்சு ஜோம் பண்ணேன். அம்மாவுடைய கேன்சர் குணம் ஆச்சு. எங்கள் அப்பாவுடைய கண்களில் பூசினேன், அந்த கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டான்னு சொன்னாங்க. அந்த எண்ணெயை எடுத்து என் மச்சனுடைய தலையில் பூசினேன், என் மச்சனுடைய எல்லா புத்தி பேதலிக்கிற ஆவிகள் போயிடுச்சு. அத்தனை சாட்சிகள். அப்போ பாருங்கள், ஒரு ஊழியக்காரன் மூலமாக ஜெபித்து கொடுக்கிற எண்ணெயில் அவ்வளோ வல்லமை இருக்கணும்னா இயேசுநாதரே வந்தா எவ்வளோ பெரிய வல்லமை. ஹல்லேலூயா. ஒரு முறை சென்னையில் இருந்து ஒரு சகோதரர் அழுதுட்டு காலையில் எத்தனை மணிக்கு 5:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. பிரதர், என் ஒய்ஃபை கொண்டு முந்தின நாள் சாயங்காலம் 4 மணிக்கு அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலில்
இதுவரைக்கும் டெலிவரி ஆகலை. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சர்ஜரி பண்ணி தான் பிள்ளை எடுக்க வேண்டியது இருக்கும் போல் இருக்குது. அதுவும் அதை சுற்றி இருக்குது, இதை சுற்றி இருக்குது, கொடி சுற்றி இருக்குது, என்னென்னமோ சொல்லி டாக்டர்ஸ் சொன்னாங்களாம். ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. அதனால் வேறு வழியில் நீங்கள் சைன் போட்டு கொடுங்க, நாங்கள் சர்ஜரி பண்ணி தான் பிள்ளை எடுக்கணும், இல்லைன்னா உங்கள் மகளுக்கு ஆபத்துன்னு அப்பாட்ட சொல்லியிருக்காங்க, மனைவிக்கு ஆபத்துன்னு புருஷன்கிட்ட சொல்லிட்டாங்க. முழு குடும்பமும் காலையில் விடிய விடிய வந்து ஹாஸ்பிட்டலில் வாசலில் கிடந்து அழுதுட்டுருக்கு. காலையில் என்னடா பெல் அடிக்குதுன்னு சொல்லி ஃபோனை எடுத்து பார்த்தா ஒரே அழுகையின் சத்தம். என்ன பிரதர் சொல்லுங்கன்னு கேட்டேன். அவன் சொன்னாங்க, நைட்டெல்லாம் பையனுக்கு மெடிசன் ஏற்றி பார்த்துட்டாங்க, ட்ரிப்ஸ் ஏற்றி பார்த்துட்டாங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, குழந்தை கொடி சுற்றி கிடக்குதான், கழுத்தில் சுற்றி இருக்கான், என்ன ஆகுன்னு தெரில, டாக்டர்ஸ் பக்குவமாக ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், ஏதாவது ஆயிடுன்னு சொன்னாங்க என்று சொல்லி அந்த சகோதரன் அழுது கொண்டு சொன்னார். அப்போ கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபந்தான் பண்ணேன். எப்போவுமே ஜெபிக்கும்போது ப்ராக்டிக்கலாக சில காரியங்களை நீங்கள் உங்கள் கண்களில் பார்த்து ஜெபிச்சிங்கன்னா அப்படியே நடக்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே அந்த கற்பத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு கொடி சுற்றி கிடக்கலாம், இந்த கொடியை இவங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து பக்குவமாக எடுத்தால் கூட சங்குங்கு இறுகிடக்கூடாது, டாக்டர்ஸ் ஏதாவது பண்ணால் கூட ஏதாவது விபரீதம் வந்துடும், அதனால் அம்மாவையும் பிள்ளையும் நாங்கள் உயிரோடு பார்க்க நீங்கள் அந்த இடத்துல இறங்கி வந்தீங்கன்னா நீங்கள் அந்த தாயை பார்த்தா போதும், அந்த கொடியெல்லாம் தானாக கழுத்துலேருந்து வெளியே ஏறி அந்த குழந்தைக்கு தலை திரும்பி வந்து பிரசவிக்க பண்ணுகிற நீர் பிரசவத்தை தடுப்பேனோன்னு கேட்டீங்க. தடையில்லாத சுரப்பிரசவத்தை நீங்கள் கொடுக்கணுன்னா நீங்கள் அங்கே வரணும். அதனால் இப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தூரத்திற்கும் தேவன், சமீபத்திற்கும் தேவன். நான் எங்கள் வீட்டிலேருந்து ஜெபிச்சாலும் ஹாஸ்பிட்டலில் ஆண்டவர் இறங்கி வந்து இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. கண்ணீரோட ஜெபம் பண்ணி ஆண்டவர் எங்கள் ஆஸ்பத்திரியில் இறங்கி வர்றதை என் விசுவாச கண்களில் பார்த்தேன். பார்த்துட்டு கடைசி ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நான் அந்த ஹாஸ்பிட்டலில் இறங்கி வர்றதுனால இன்னைக்கு எத்தனை பேர் அங்கே லேபர் வார்டில் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் நார்மல் டெலிவரி. ஆமே, ஆண்டவர் சொல்லி முடிச்சிட்டார். அந்த ஹாஸ்பிட்டலில் வரலாறுலையே ஒரு நாளில் பிறந்த அத்தனை பிள்ளைங்க, ஒரு நாளைக்கு மினிமம் 20-30 பிள்ளைங்க அங்கே பிறப்பாங்களா அந்த ஹாஸ்பிட்டலில். அன்னைக்கு பிறந்த எல்லா பிள்ளைகளும் நார்மல் டெலிவரியில் இருந்தது அந்த ஒரே நாள். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துங்க. சரி, எப்ராத்தா என்று சொல்லப்படுகிற பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள 1000 பட்டணங்களில் சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலே பிறப்பார். இன்றைக்கு இஸ்ரவேலை ஆளுகிற ஆண்டவர் உன் குடும்பத்தில் நீ சின்ன பிள்ளையாக இருந்தாலும், இளைய பிள்ளையாக இருந்தாலும், வறுமையில் இருந்தாலும் சரி, வசதியே இல்லாமல் இருந்தாலும், பெரிய இயேசு இன்றைக்கு உன்னிடத்தில் பிறப்பார். ஹல்லேலூயா. இயேசுநாதர் பிறந்ததுனால பெத்லகேமுக்கு பெரிய பெருமை வந்துருச்சு. இந்த பெத்லகேம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. பெத்லெஹேம், பெத் என்றால் பிரெட் ஆகாரம், லே என்றால் கொடுக்கிற கிவன், ஹேம் என்றால் ஹோம். பெத்லெஹேம், ஹேம் என்றால் ஹோம், அப்படின்னா அப்பத்தின் வீடு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பெத்லகேமில் இயேசுநாதர் பிறந்த இயேசுநாதரே உனக்கு உள்ளே வந்தாச்சுன்னா இனி உனக்கு அப்பத்துக்கு குறை இருக்குமா? குறையே இருக்காது. இன்னைக்கு பெத்லகேமின் ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உங்கள் மேலே ஆண்டவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பெத்லகேமின் ஆசீர்வாதம் ஆகாரம் அருளும் பெத்லகேம். முதலாவது ஆகாரம் அருளும் பெத்லகேம். வாசிக்கலாம் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 19வது வசனமும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று, அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு, அவர்கள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து, மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து, அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது, ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, நகோமியா என்று பேசிக்கொண்டார்கள். நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். 2 விதவைகள் மோவாப் என்கிற தேசத்திலிருந்து புறப்பட்டு பெத்லகேமை நோக்கி வருகிறார்கள். எதுக்காக எழும்பி கிளம்புறாங்க தெரியுமா? இந்த பெத்லகேமிலே ஆகாரம் ஆண்டவர் அருளுகிறார் என்று கேள்விப்பட்டேன். இந்த பெத்லகேமில் போனால் பொழைச்சிக்கலாம்,
இந்த பெத்லகேமினுடைய சொந்த ஊர். அங்க ஆண்டவர் ஆகாரம் கொடுத்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் ஆகாரம் அருளுகிறார் என்று கேள்விப்பட்டு எல்லாவற்றையும் இழந்திருந்த மோவாப் தேசத்திலிருந்து 2 ஸ்திரீகள், 2 பேரும் விதவைகள். ஒரு விதவை வயதான விதவை, இன்னொரு விதவை இளவயதின் விதவை. மாமியாகிய நகோமி புருஷனை இழந்து 2 பிள்ளைகளை இழந்து, சரி அவளாவது நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன்ற ஸ்டேஜில் வந்துட்டாங்க. ஆனால் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுதே சின்ன இளம் விதவையாகிய ரூத் தன்னுடைய மாமியை பற்றி பிடித்து கொண்டு பெத்லகேமின் மீது நம்பிக்கையோடு புறப்பட்டு வருகிறார்கள். ரூத் அந்த ஊரில் போனோன்னே அவளுக்கு எங்கே வேலை கிடைக்கும், ஒரு வேலையும் இல்லை. அதனால் கடைசியாக இந்த வயல்வெளியில் அறுக்கிறவர்கள், கதிர்களை அறுக்கிறவர்கள் இருக்கிற இடத்துல போய் வசனம் சொல்லுகிற, அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்களுக்கு பிறகு பொறுக்கினாள் அப்படின்னு அவங்க அறுத்துட்டே போவாங்க. கீழே விழுகிறத, மேஜையிலேருந்து கீழே விழுகிற அந்த எச்சில்கள் போல அங்கங்கே உதிர்ந்து கிடக்கும், அங்கங்கே இருக்கும். அவள் எப்படி தவழ்ந்து 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 அந்த வயலில் அந்த சேத்துல போய் எல்லாத்தையும் எடுத்துருப்பா. யோசித்து பாருங்க, ஒன்றா போய் பொறுக்கிக்கிட்டே இருந்தாளாம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகள், அப்போ தான் அங்கே போவாஸ் அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் வந்து அந்த ஜனங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ அந்த ஆசீர்வாதம் இவளுக்கு சேர்த்து கிடைச்சுதான். ஒரு முதலாளி வர்றாரு பெத்லகேம்லேருந்து, அவருடைய ஊர்லேருந்து வந்து அந்த ஊரில் உள்ள அந்த வயல்வெளியில் வந்து நின்று சொல்கிறாரு, அறுக்கிறவர்களை பார்த்து, அறுக்கிறவர்களையும் பொறுக்கிறவர்களையும் பார்த்து சொல்கிறாரு, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அந்த ரூத்துக்குள்ளால ஒரு பெரிய தைரியமும் நம்பிக்கையும் வந்து விட்டது. ஒரு முதலாளி வந்து சொல்றாரு, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, குறைவோட போனா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போனா, அவன் வறுத்த வார்கோதுமைகளை கொடுத்து நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள் என்று ரூத் 2:14 சொல்லுகிறது. தாராளமாக கொடுக்குறான், அள்ளி கொடுக்குறான். நல்ல வறுத்து போன கோதுமையை அள்ளி கொடுக்குறான். சாப்பிடுமா, நல்லா சாப்பிடுமா. இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒருவன் வரும் பொழுது அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். அவனுக்கு ஆகாரம் உண்டு, போஷிப்பு உண்டு. இயேசு பிறந்த பெத்லகேமே அப்பத்தின் வீடாய் சொன்ன ஆண்டவர், இயேசுவே உனக்குள்ள பிறந்தா உனக்கு எப்படி அப்பம் இல்லாமல் போகும்? சாப்பாட்டுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. நல்லவரே, வல்லவரே, கிருபை நிறைந்தவரே, தயாபரரே, ஒருவராயிருந்து பெரிய காரியங்களை செய்கிறவரே, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் பெரிய காரியங்களை செய்யும்படி சின்ன இருதயத்திலே என் பெரிய இயேசு வந்து பிறக்கும்படியாக என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். கடன் பிரச்சனையின் நிமித்தம் கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார். கடன் வாங்கி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நாட்களை கழித்து கொண்டு புதிய வருஷத்தில் போகும்போது நான் கடனோடு தான் போக வேண்டுமா என்கிற கேள்விக்குறியோடு இருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த புதிய வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த மாதத்திலே கடன்களை அடைக்க நீர் ஒரு வழியை திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் பொக்கிஷ சாலை என் பிள்ளைகளுக்கு நேராக திறக்கப்படுவதாக. வெள்ளியும் பொன்னையும் கையில் வைத்திருக்கிற இயேசு என் பிள்ளைகளுடைய இருதயத்திலே பிறந்து விட்டீர். எனவே வெள்ளியும் பொன்னும் என் பிள்ளைகளுடைய காலடியிலே விழுவதாக. ராஜாக்கள் என் பிள்ளைகளை தேடி வருவார்களாக. ராஜாக்கள் மத்தியில் என் பிள்ளைகளை நீர் உட்கார வைப்பீராக. நிரப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் வந்த ரூத்தை கர்த்தர் போவாஸ் மூலமாக ஆசீர்வதித்து அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை கையில் எடுத்தாள் என்று சொன்னீரே. என் பிள்ளைகள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுக்கிற கிருபையை தாரும். கடன்களை அடைத்து என் பிள்ளைகள் மீதம் எடுப்பார்களாக. ரூத்திற்கு வாழ்வு கொடுத்து ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு வாழ்வு தருவீராக. தடைகள் நீங்கி நல்ல சுப காரியங்கள் என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் பேசப்படுவதாக. பெத்லகேமின் ஆசீர்வாதங்களில் ஒன்று வாழ்வு கொடுக்கிற பெத்லகேம் என்று சொன்னீரே. பெத்லகேமில் இயேசு பிறந்த பெத்லகேமுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டானால் இயேசு என் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கும் பொழுது எல்லா திருமண தடைகள் உடைக்கப்படுவதாக. என் பிள்ளைகளை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போவீராக. எப்படி குடும்பத்திலே ரூத்துக்கு போகும்போதே அந்த குடும்பத்தில் ஒரு வரவேற்பு இருந்ததோ, எந்தெந்த குடும்பத்திலே வாழப்போன இடத்திலே என் பிள்ளைகளுக்கு வரவேற்பு இல்லையோ அங்கு வரவேற்பும் அங்கீகாரம் உண்டாவதாக. என் பிள்ளைகளை கர்த்தர் பெயரை பெருமைப்படுத்துவீராக. உன்னுடைய பெயர் பிரஸ்தாபப்படுத்தப்படும் என்று சொன்னீரே. என் பிள்ளைகள் வாழப்போன குடும்பத்திலே பெயர் பிரஸ்தாபத்தை நீர் தருவீராக.
எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். எதிர்மறையாக இருக்கிற மாமியார்கள் நகோமியை போல மாறுவார்களாக. எதிர்மறையாக இருக்கிற மருமகள்கள் ரூத்தை போல மாறுவார்களாக. புருஷன்மார்கள் மேலே போவாசின் அபிஷேகம் இறங்குவதாக. மனைவியை நேசிக்கிற, மனைவியை கனம் பண்ணுகிற, வேலையாட்களை கனம் பண்ணுகிற நல்ல புருஷர்களாக இவர்களை நீர் மாற்றுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.